நாங்கள் காலையிலே கிளம்பி கோட்டூர் எலிஃபண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் போயிட்டு அப்புறமா கொராக்கல் ரைட் முடிச்சதுக்கப்புறமா அக்குளம் கிளாஸ் பிரிட்ஜை பார்த்து அக்குளம் டூரிஸ்ட் வில்லேஜில் கிட்ஸ்லாம் கொஞ்ச நேரம் விளையாடினதுக்கப்புறம் நாங்கள் பிளேஸ் தான் இந்த வேலி டூரிஸ்ட் வில்லேஜ். இந்த வேலி டூரிஸ்ட் வில்லேஜுங்கிறது ஒரு நாஸ்டாலஜியாக பிளேஸ் எங்களுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சின்ன வயசில் ரொம்ப அதிகமாக நாங்கள் போன இடம்னா இந்த வேலி டூரிஸ்ட் வில்லேஜ் தான். சின்ன வயசில் அந்த பால் பிரிட்ஜில் நடந்தது, பீச்சுக்கு போகிறது, சங்கு பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறது, அப்படி மெனி மெமரிஸ் இது க்ரியேட் பண்ணியிருக்கு. டிக்கெட் எடுத்து உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மினி ட்ரெயின் வந்துச்சு. என்னடா ட்ரெயின் போகுதே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் லாஸ்ட் ட்ரிப்புன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்தது லேட் ஆகிடுச்சு. 50 ருபீஸ் பெர் ஹெட் இதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க ட்ரெயினில் போகிறதுக்கு. என்ட்ரி டிக்கெட் அடல்ட்ஸ்க்கு 20 ருபீஸும் கிட்ஸுக்கு 5 ருபீஸும் சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்த டைம் சன்செட் டைமுங்கிறதுனால டைரெக்டாகவே நாங்கள் பீச்சுக்கு போனோம். பீச்சுக்கு நம்ம பால் பிரிட்ஜ் வழியாக ஏறி நடந்து தான் போனோம். அப்புறம் அந்த ட்ரெயினில் ஏறுறதுக்கு ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இருந்துச்சு. நான் வீடியோவில் கேப்சர் பண்ணல. அப்புறமா ட்ரெயினில் போனீங்கன்னா உங்களுக்கு வேலியை ஃபுல்லாக சுற்றி காமிப்பாங்க. எல்லா இம்பார்ட்டண்டான பிளேஸஸும் 360 டிகிரியில் சுற்றி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ட்ராவலையும் மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்கள். அங்கே போகும்போது வேலி லேக்கில் போட்டிங்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. 5 o'clock வரைக்கும் தான் டைமிங் இருக்கும். அதனால் நாங்கள் போட்டிங்லாம் ட்ரை பண்ணலை. இங்கே பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ்க்கு ஒரு தாத்தா பட்டம் விற்றுட்ருந்தாங்க. அங்கே பட்டம் வாங்கி நிறைய பேர் பட்டம் விட்டுட்ருந்தாங்க. அப்படியே கிட்ஸுக்கும் பட்டம் வாங்கி பறக்க விட்டு விளையாடிட்டு இருந்தோம். அப்படியே பீச் டாய்ஸ்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. பீச் டாய்ஸ்லாம் வாங்கி குட்டீஸ் பீச் டாய்ஸில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க பீச்சில். அதுவே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இங்கே ஹார்ஸ் ரைடெலாம் இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லா காற்று இருந்ததுனால பட்டம்லாம் அழகாக மேலே பறந்துட்டு இருந்துச்சு. அப்படியே பீச்சில் கொஞ்ச நேரம் எல்லோரும் உட்காந்து அரட்டை அடித்து பேசிக்கிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இங்கே வாங்குகிற பட்டம் கிட்ஸ் பறக்க விட்ற மாதிரியும் டெம்பரரியாக உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் லோ குவாலிட்டியான பட்டம் தான் இங்கே இருக்குது. நாங்கள் வேகமனில் யூஸ் பண்ணது அப்படி கிடையாது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. பட் இது கூட நல்லா தான் இருந்துச்சு. என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா பட்டம் வாங்கி பறக்க விடுங்க. அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டிங்காகவும் இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு. அப்படியே பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. எல்லாருமே சன்செட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேகம் மறைச்சதுனால சன் கடலுக்குள்ளே போகிறது எங்களால் பார்க்க முடியல. பட் ஸ்டில் சன்செட் வியூ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா நீ இருட்டிடும், பால் பிரிட்ஜ் வழியாக தான் வெளியே வரணும். ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம்.